வணக்கம். இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது அதிக புரதம் நிறைந்த ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதையும் நாம் கருப்பு கவுனி அரிசியும் இஞ்சியும் வைத்து செய்ய போகிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு காம்போங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து வயதான பெரியவர்கள் வரை தாராளம் சாப்பிடக்கூடிய ஒரு காலை உணவு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். கவுனி அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இஞ்சி தோல் நீக்கிட்டு ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கப் அல்லது டம்ளர் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டுக்கு. நான் எடுத்துருக்க கப்பில் 1 கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புக்கு பதில் பச்சை பயிறு தோலோடு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பச்சை பயிறு சேர்க்கலாம். அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்கலாம், இல்லை இது போல் உடைச்ச தோல் உளுந்து அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. முடிந்தவரை தோல் உளுந்து சேர்த்து செய்யுங்க. தோலை இதில் நீக்கவும் கூடாது. கவுனி அரிசியோட இந்த கருப்பு உளுந்து சேர்த்து நாம் சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலுமே குறிப்பாக பெண்களுக்கு அதிகம் சத்துக்களை தரக்கூடியது. இந்த இடுப்பு வலி, இந்த இடுப்பு கடுத்து போகிறது, அதே மாதிரி எலும்பு வலி, இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். நல்ல ஒரு தீர்வாகவும் இருக்கும் ரெகுலராக சாப்பிடும்போது. அதனால் முடிஞ்சவரை தோல் உளுந்து பயன்படுத்துங்க. ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். நான் கட்டி பெருங்காயம் பயன்படுத்துறதுனால ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் அதிலே சேர்த்துடுறேன். ஏன்னா இதே தண்ணி தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஒரு 3 அல்லது 2 வரமிளகாய் சேர்த்து 6லேருந்து 7 மணி நேரம் தாராளமாக ஊற வைக்கலாம். குறைந்த அளவுன்னா 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். கவுனி அரிசி நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சு மறுநாள் சமைக்கிறதோ இல்லை ஊற வச்சு மாவாக்குறது எல்லாமே அது நல்லா ஊறின பிறகு தான் நம்ம செய்யணும். நான் இப்போ ஒரு 7 மணி நேரம் ஊற வச்ச பிறகு மறுநாள் காலையில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறேன். மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே சேர்க்கும்போது எல்லாம் செரிமானத்துக்குரிய பொருட்கள், மேலும் நல்ல மனம் தரக்கூடிய பொருட்கள். அதனோட நம்ம ஊற வச்ச இந்த பருப்பு அரிசி, நான் ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துக்கிறேன். பெருங்காயெல்லாம் அதிலே ஊறி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிடுங்க. சிறு கொரப்பு இருக்க தான் செய்யும். இது போல் நம்ம மொத்தமாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்துருங்க. நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப டைல்யூட் பண்ணிடக்கூடாது. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நாம் எடுத்து கலந்து வச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சமாவு தான் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பயன்படுத்த போகிறேன். அதனால் ஒரு 4 கரண்டி மாவு எடுத்து தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதே மாவில் நீங்கள் முருங்கைக்கீரை, கேரட், கோஸு, இது போல் சில காய்கறிகள், வெங்காயம், பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம பணியாரம் இல்லைன்னா அடை தோசை தாராளமாக செய்யலாம். இல்லைன்னா நான் இப்போ ப்ளெயினாக செய்கிற மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம பயன்படுத்த போகிற மாவில் மட்டுமே உப்பு சேர்த்து கலந்துருங்க. மிச்ச மாவில் உப்பு சேர்க்காமல் உடனே ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க. இது போல் சிறுதானியம் இல்லைன்னா பருப்பு சேர்த்து அரைக்கிற மாவெல்லாம் அதிக நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. முடிந்தவரை 2 நாள் வச்சு பயன்படுத்துங்க. அதுவும் அரைச்ச உடனே ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க மிச்ச மாவை. இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துடலாம். இதுக்கு காரத்துக்கு 1 இல்லைன்னா 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதிக காரம் மிளகாயில் வரக்கூடாது. அதனால் 1 இல்லைன்னா 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் தனித்தனியாக அந்த இதழ்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம சேர்த்து வதக்கும் போது அதோட இனிப்பு சுவை சேர்ந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால தான் நம்ம இது போல் எடுத்து வதக்குறோம். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. கொஞ்சம் 1 நிமிஷம் தான் வதங்கணும். இது கூட ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலை எடுத்து நல்லா மெலிசான ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து சேருங்க. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு 1 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா போதும். இஞ்சி ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருங்க. அதில் நார் எதுவுமே இல்லாமல் பார்த்து சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு அந்த சூட்லேயே நம்ம சேர்த்துடலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம கடைசியாக நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே நல்லா ஆறட்டும். நாம் இப்போ மாவு நமக்கு எவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த நம்ம மாவு ஒரு 3 மணி நேரம் புளிக்க விட்டுங்க.
அரைச்சி உடனேவும் நம்ம செய்யக்கூடாது. கவுனி அரிசி சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக 2 மணி நேரமாவது நீங்கள் புளிக்க விடணும். நான் காலையில் 6 மணிக்கு அரைச்சி வச்சேன். 8:30 மணிக்கெல்லாம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சேன். இப்போ பாருங்கள், ஒரு 2:30 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இப்படி விட்டோன்னா அந்த மாவு கொஞ்சம் புளிச்சு வந்துடும். ரொம்ப நேரமும் இதை புளிக்க வச்சிடக்கூடாது, நுரைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நமக்கு இஞ்சி வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா, நாட்டு சக்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கணும். நாட்டு சக்கரை இல்லைன்னு சொன்னால் ஒரு துண்டு வெல்லம் சேருங்க. ரெண்டுமே இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரையாவது சேர்த்து நீங்கள் இந்த சட்னி அரைக்கணும். ஏன்னா இதில் இஞ்சி காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நாம் கண்டிப்பாக ஒரு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி ஏதாவது ஒன்று சேர்த்து அரைக்கிறது தான் சுவை கூடுதலாக கிடைக்கும். இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதற்கு வந்துட்டு நல்லெண்ணெயோட ஒரு தாளிப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பில்லை, ஒரு காஞ்ச மிளகாய், அவ்வளோதாங்க. அதை அப்படியே தாளித்து எடுத்து சட்னியில் சேர்த்துட வேண்டியது தான். இந்த சட்னியை எண்ணெயில் சேர்த்தெல்லாம் வதக்கக்கூடாது. ஏன் நாம் கவுனி அரிசி இந்த தோசைக்கு இஞ்சி சட்னி செய்கிறோன்னா, கவுனி அரிசி சாதாரணமாக வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள், செரிமான தொந்தரவு இருக்கிறவங்க, அஜீரண கோளாறுகள் இருக்கிறவங்க கவுனி அரிசி அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அவங்க இதை சாப்பிடணும்னு சொன்னால் கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனை தேவைப்படும். எவ்வளவு ஆரோக்கியமான பொருட்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லாமே ஒத்துக்குமான்னா கிடையாதுங்க. அதனால் எந்த உணவுமே நம்மளுடைய உடலுக்கு எது ஏற்றுக்குதுன்றதை பார்த்து கண்டிப்பாக சாப்பிடணும். இல்லை நல்ல செரிமானம் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் 4 நாளாவது நீங்கள் இது போல் உணவுகளை எடுத்துக்கலாம். கவுனி அரிசி சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கவுனி அரிசி சாதாரணமாக நமக்கு செமிக்க நேரம் எடுக்குன்றதுனால தான் இது போல் இஞ்சி சட்னியெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடணும். பிரண்டை துவையல், இஞ்சி துவையல் இது போல் சேர்த்து சாப்பிடும் போது நல்ல செரிமான தன்மையும் இருக்கும், நம்ம உடலுக்கு கூடுதல் ஆரோக்கியத்தையும் தரும். பாருங்கள், நான் அடை தோசை மாதிரி செய்யலை, கார தோசை மாதிரி நல்லா மெலிசாவே சுட்டு எடுக்கிறேன். இந்த மாவில் நீங்கள் நல்லா மெலிசாக தோசை வார்த்து எடுக்கலாம். அதே போல் வெங்காயம் காய்கறி எல்லாம் சேர்த்து பன் தோசை மாதிரி அடை தோசை மாதிரியும் செய்யலாம். பணியாரம், குழி பணியாரமும் செய்யலாம். அந்த அளவுக்கு எல்லாமே செய்கிற அளவுக்கு இந்த மாவு இருக்குங்க. சுட சுட கவுனி அரிசி கார அடை தோசைக்கு இஞ்சி துவையல் காம்போ ரொம்ப அற்புதமான காம்பினேஷன் காலையிலே சாப்பிட்றதுக்கு. இது க்ளூட்டன் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட். இந்த கோதுமை மைதா இதெல்லாம் இல்லாமல், வழவழப்பு தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு உணவு. ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட், புரதம் அதிகம் நிறைந்தது. இந்த கவுனி கார அடை தோசையும் இஞ்சி சட்னியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. நன்றி.